ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. 4 நண்பர்களும் உயிர் பெற்ற சிங்கமும் அழகான ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பக்கத்துல ஆல் அண்ட் பில்லியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தனர். அவர்களில் 3 சகல சாஸ்திரங்களையும் கற்றிருந்த மேதைகள். ஆனால் அவர்களுக்கு உளவியல் அறிவு, காமன் சென்ஸ் சுத்தமாக இல்லை. 4வது நண்பன் அதிகம் படிக்காதவன், ஆனால் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் அவர்கள் காட்டு வழியாக சென்ற போது அங்கே ஒரு சிங்கம் இருந்து எலும்பாக கிடப்பதை கண்டனர். கல்வி செருக்கு படித்த மிக்க 3 தங்கள் கல்வியின் வலிமையை காட்ட விரும்பினர். நான் இந்த எலும்புகளை சரியாக அடக்கி சட்டகத்தை உருவாக்குகிறேன் என்றான். 2ஆம் நண்பன், நான் இதற்கு தசை, தோல் மற்றும் இரத்தத்தை கொடுக்கிறேன் என்றான். 3வது நண்பன், நான் இந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுக்கிறேன் என்று மந்திரத்தை சொல்ல தொடங்கினான். புத்திசாலியின் எச்சரிக்கை. படிக்காத 4வது நண்பன் பதறி போய் சொன்னான், நண்பர்களே, தயவு செஞ்சு இதை செய்யாதீர்கள். இது சிங்கம் உயிர் பெற்றால் நம்மை சாப்பிட்டு விடும். அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் யோசியுங்கள் என்றார். ஆனால் அந்த 3 அவன் பேச்சை அலட்சியப்படுத்தினர். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ படிக்காதவன், எங்கள் வித்தையை நாங்கள் காட்டுவோம் என்றனர். புத்திசாலி நண்பன் உடனே, சரி, உங்கள் விருப்பம், ஆனால் நான் இந்த மரத்தின் மேல் ஏறிக்கொள்ளும் வரை பொறுங்கள் என்று சொல்லி அருகில் இருந்த மரத்தில் ஏறினான். விளைவு: 3ஆம் நண்பன் மந்திரத்தை சொல்ல சிங்கம் உயிர் பெற்று எழுந்தது. கண் விழித்த சிங்கம் பசியோடு தன் முன்னே நின்றிருந்த அந்த 3 மேதைகளையும் அடித்து கொன்று தின்றது. மரத்தின் மேல் இருந்த புத்திசாலி நண்பன் மட்டும் உயிர் பிழைத்தான். இந்த கதையிலிருந்து நாம் அறிவது, கல்வியும் அறிவும் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப செயல்படுங்கள். உளவியல் அறிவு இல்லாவிட்டால் அந்த கல்வியும் பயனற்றதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல போற குட்டி குட்டி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பபாய்.